தமிழ் இலக்கியத்துல பல வளர்ச்சி படிநிலைகள் இருக்கு. பாடல்கள், இலக்கியங்கள், கவிதைகள் இப்படின்ட்டு நிறைய இருக்குது. அந்த வகையில புதினங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரீசெண்டா நம்ம இலக்கியத்துல வந்தது. இந்த புதினங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆங்கிலத்துல அதை நாவல்னு சொல்றோம். இந்த நாவல்கள் எப்படி வளர்ச்சி பெற்றது, அது எங்கிருந்து வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறத இந்த காணொளியில பார்க்கலாம். நாவல்கள் சொல்வதும் அனைத்தும் உண்மையா, அல்லது நாவல்கள் வரலாற்று சார்ந்தது, அதை வரலாற்று பூர்வமா நம்பலாமா, இல்ல வரலாற்று நாவல்கள்னு தனியா இருக்குதா அப்படிங்கிறத இந்த காணொலியில அலசி ஆராயலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லால்குடிமா பவுல். இது வளரி தொலைக்காட்சி. ஒரு ரீசெண்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு நாவலை ரொம்ப பிரசித்தமா பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 50 வருடமா அந்த பொன்னியின் செல்வன் நாவல் மக்களோட மனசுலையும் வாசகர்களோட மனசுலையும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடம் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அது சோழர்களோட வரலாறு சொல்லுது அப்படின்ட்டு நிறைய மக்கள் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையும் கூட, அல்லது உண்மையும் அல்ல இப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, அது ஒரு வரலாற்று புதினம் அல்ல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட கான்செப்டா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த புதினங்கள் எப்படி வளர்ச்சி விடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பொன்னியின் செல்வன் புதினத்துல நாவல்ல வர சம்பவங்கள் அனைத்தும் உண்மையா, அல்லது உண்மையோடு தொடர்பு படுத்தப்பட்டவையா அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம விரிவா அலசுவோம். அதை ஒவ்வொரு காணொலியா தொடரா கூட நம்ம பார்க்கலாம். இந்த புதினங்கள் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வளர்ச்சி அடைஞ்சது, எப்படி தோன்றினது அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்முடைய இலக்கியம் அல்ல. தமிழ்நாட்டுல தோன்றினது புதினங்கள் அல்ல. இது மேலை நாடுகள்ல தோன்றது. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, பிரெஞ்சு போது தான் இந்த புதினங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த புதினங்களை வச்சுதான், இந்த நாவலை வச்சுதான் மக்கள் தங்களுடைய வேர்களையும் தங்களுடைய இனத்தின் வரலாறையும் தேட ஆரம்பிச்சாங்க. அதனால பிரெஞ்சு புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய வரலாற்று நாவல்கள் நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்துல வால்டர் ஸ்காட்டும், அமெரிக்காவில ஃபெனிமோர் அப்படிங்கிற 2 இலக்கிய நாவல், அதாவது புதினங்கள் படைக்கிறதுல 2 ஜாம்பவான்கள் இருந்தாங்க. அவங்களை தழுவிதான் நிறைய நாவல்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. ஆங்கிலேயர்களும் பாத்தீங்க அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்களை தழுவிதான் அவர்களோட நாவலை எழுத ஆரம்பிச்சாங்க. அவர்களை தொடர்ந்து நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களை பார்த்து நம்ம புதினங்களை நாவல்களை எழுத ஆரம்பிச்சோம். இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, மேலை நாட்டு நாவல்களுக்கும் நம்ம நாவல்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, அவர்கள் நாவல், அதாவது வரலாற்று புதினத்தை புதினமா பார்ப்பார்கள், வரலாற்றை வரலாற்றா பார்ப்பாங்க. வரலாற்றையும் புதினத்தையும் சேர்த்து குழப்பிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. தமிழர்கள் நம்ம அப்படி இல்லை. நம்ம புதினத்துல, அதாவது நாவல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஒரு வரலாற நம்ம கிரகிச்சுக்கிறோம். அதை வரலாற நம்ம நினைச்சுக்கிறோம். அதை தான் நம்ம வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஆக்சுவலா அது உண்மை இல்லை. வரலாற்று நாவல் வேற, வரலாற்று நாவலோடு, அதாவது வரலாறோடு தொடர்புடைய புதினங்கள் வேறு. அந்த விதத்துலதான் இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவலும் ஒரு வரலாறு நாவல் அல்ல. இத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இத பத்தி நிறைய பேர் ஏற்கனவே நிறைய அவரோட காணொலியில சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா நீங்க பொன்னியின் செல்வன் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த நாவல் வரலாறு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படின்னா, கல்கி அந்த பொன்னியின் செல்வன் நாவலை ஒரு வரலாற்று தொடர்புடைய புதினமா தான் எழுதியிருக்கிறாரு. அதுல வரலாற்று சம்பந்தப்பட்ட நாயகர்களோட பேரும் அவர்களோட ஊரும் தான் இருக்குது ஒழிய, அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட செய்திகள் உண்மை அல்ல. இது என்னென்ன உண்மை அல்ல, கல்கி எதெல்லாம் பற்றி அவர் அவர் கற்பனையை திரிச்சிருக்கிறாரு, அல்லது கற்பனையோடு வரலாற்றோடு அவர் கற்பனை அவர் எப்படி தொடர்பு படுத்தி பார்த்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் மேற்கொண்டு காணொலியில காணலாம். நீங்க இத பத்தின உண்மை புரிதல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க ஐயா மன்னர் மன்னனோட காணொலிகளை பாருங்க. முக்கியமா அவர் எழுதின புத்தகமான இந்த ஆதித்த கரிகாலன் கொலை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை படிச்சீங்க அப்படின்னா, பொன்னியின் செல்வன் புதினம் என்பது அது ஒரு வரலாறு அல்ல, அது ஒரு நாவல் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படிக்கலாம். மேற்கொண்டு என்னுடைய காணொலிகளை நான் தொடர்ந்து உங்களுக்காக போடுறேன். அதுலயும் நான் எந்தெந்த இடங்கள் எல்லாம் இந்த பொன்னியின் செல்வன் நாவலானது
வரலாற்றோடு எப்படி திரிவுபடுத்தப்பட்டுள்ளது, வரலாற்றை எப்படி மாத்தி அமைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அதாவது இந்த கடந்த 50 வருடமா இந்த தலைமுறை வந்து பொன்னியின் செல்வன் தான் சோழர்களோட வரலாறு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அது கிடையாது. அது முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறத நம்முடைய காணொலியில சொல்ல போறோம். இந்த காணொலி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் நம்முடைய வலையொலியோடு இணைந்திருங்கள். நான் உங்கள் லால்குடி மா பவுல். இது வளரி வலைக்காட்சி. நன்றி, வணக்கம்.